வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். மிக அற்புதமான ஒரு ஃப்ரெஞ்சு கலை நயம் மிக்க ஒரு நினைவு மண்டபத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இன்னொரு கூடுதல் செய்தி, புதுச்சேரியினுடைய புதுவை மாநிலத்தினுடைய சின்னமும் இதுதான். இந்த மண்டபத்துக்கு பேர் ஆயி மண்டபம். அதனுடைய வரலாறு கொஞ்சம் பார்க்கலாமா? இந்த ஆயி மண்டபத்துக்கு மிக பெரும் வரலாறு உண்டு. டூரிஸ்ட் வருவாங்க, என்ன சொல்லப்போனால் புதுவை மக்களே வந்து பார்ப்பாங்க. இதோடைய வரலாறு தெரியாது அவங்களுக்கு. வந்து பார்த்துட்டு ஓகே, ஏதோ இந்த பாரதி பூங்காவில் அப்படியே உட்காந்து காற்று வாங்கிட்டு சர்க்கஸ் எல்லாம் போய்ட்டு ஜாலி சுற்றிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படியே போகலான்னு யோசிப்பாங்க. அந்த சாக்கிரதையும் பார்த்துட்டு போவாங்களே ஒழிய இது என்னன்னு தெரியுமாங்கிறது எனக்கு அந்தளவுக்கு தெரியல. வாங்க அதோடைய வரலாறு பார்க்கலாமா? புதுச்சேரி என்பது இப்போ தான் அதுக்கு பாண்டிச்சேரின்னு பேர். அந்த காலத்தில் கிருஷ்ணதேவராயர் அவருடைய அரசு ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதி. அப்போல்லாம் பாண்டிச்சேரிலாம் பேர்லாம் கிடையாது, ஒரு பகுதி. அவ்வாறு இருக்கின்ற பொழுது கிருஷ்ணதேவராயரும் அவருடைய மந்திரி அப்பாஜி என்ற ஒருவரும் உழவர்கரை என்கிற ஊருக்கு வந்திருக்காங்க. உழவர்கரை வில்லியனூர், அந்த காலத்தில் வில்வநல்லூர்னு பேர் இல்லைங்களா? அங்கே இருக்கின்ற உய்ய கொண்ட விசுவாச முதலியார் என்ற ஒருத்தரை பார்க்க வந்திருக்காங்க. அப்படி பார்க்க வந்து போயிட்டுருக்கும்போது, ஆந்தவே போயிட்டுருக்கும்போது முத்திரப்பாளையங்கிற ஊர் இன்னும் இருக்குது. அந்த இடத்துல ஏதோ ஒரு வீட்டில் ஒரு 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 மாளிகையில் ஒரு அகல் விளக்கு ஒரு தீபம் எரிஞ்சிருக்குது. அந்த தீபத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க பார்த்துட்டு ஏதோ கோயில் நினச்சி அதை விழுந்து வணங்கியிருக்கிறாங்க அந்த வீட்டை. அப்போது அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கிற பார்த்தவங்க, என்னங்க இதை போய் நீங்கள் விழுந்து வணங்குறீங்க, என்னாச்சு? அது ஒரு தாசியினுடைய வீடு, ஒரு விபச்சாரி, ஒரு ப்ராஸ்டியூட்டோடைய வீடு, அதை போய் நீங்கள் விழுந்து வணங்குறீங்களேன்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காங்க. உடனே இந்த கிருஷ்ணராய அவரும் அவருடைய மந்திரி அப்பாஜி 2 பேர் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பெரிய ஒரு இழிவான காரியத்தில் செஞ்சுட்டோமே, நமது ஆளுகையில் ஒரு விபச்சார வீடு இருக்கிறான்னு சொன்ன பண்ணாங்க, அந்த வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வீட்டை இடித்து அந்த இடத்துல குளம் ஒன்று வெட்டுறதுக்காக அவங்க ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. இதை இதை கேட்ட அந்த ஆயிங்கிற பெண் அந்த குளம் வெட்டுகின்ற அந்த திருப்பணிக்கு தன்னுடைய பொருளையே இல்லையா, தான் தன்னுடைய இருக்கின்ற பணத்தையே கொடுத்து அந்த இடத்துல குளம் வெட்டுவதற்காக அந்த அம்மா தன்னுடைய பணத்தையெல்லாம் கொடுத்தாங்களாம். இது வரலாறு சகோதரர்களே. அப்படி அந்த பெண் பணம் கொடுத்து வெட்டிய அந்த ஏர்லேருந்து தான் இன்றைக்கும் பாண்டிச்சேரிக்கு தண்ணி சப்ளை ஆகுது. இதை கேள்விப்பட்ட 3வது நெப்போலியன், பிரெஞ்சு அரசர் 3வது நெப்போலியன், அடடா இப்படி ஒரு பெண்ணாயா என்று சொல்லி, இங்கே பாருங்கள், 1862ஆம் ஆண்டு இல்லையா, ஆளுநர் அலெக்சாண்டர் துப்ரே அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆணை பிறப்பித்து என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணுக்காக இப்படிப்பட்ட ஒரு மண்டபத்தை நினைவாக கட்டி என்ன பண்ணாங்க, வைத்ததாக வரலாறு சொல்லுகிறது. இதை கட்டி முடித்த ஒரு பேர் போட்டுக்கு பாருங்கள், இன்ஜினியர் ஜோசப் பிரான்சுவா துப்ளெக்ஸு. அவர் தான் அடித்தளம் அமைப்பு இந்த மண்டபத்தை கட்டி முடித்தாராம். அவர் வரலாறு இங்கே போடப்பட்டிருக்கு. வந்தால் நீங்கள் பார்க்கலாம், இந்த ஆய் மண்டபத்தை பார்க்கலாம். அந்த பெண்ணுக்காக கட்டப்பட்ட ஒரு நினைவு சின்னம் தான் இன்றைக்கு பாண்டிச்சேரியினுடைய நினைவு சின்னம். அந்த பக்கம் பார்த்தோம் இல்லையா, அது பழைய தமிழில் இருக்கின்ற ஒரு வரலாறு. அது என்ன இப்போது நம்முடைய இந்த தமிழில் இப்போ இருக்கிற தமிழ்லையே அழகாக என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே கல்வெட்டை பதிச்சு வச்சுருக்காங்க. வந்தால் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் 3வது நெப்போலியன் இல்லையா, அவர் இந்த மாளிகையில் இலை பாராட்டும்னு சொல்லிட்டு அவருடைய ஆணையின் பேரில் இந்த மண்டபம் அவருக்காக கட்டப்பட்டது, நாய் என்ற பெண்ணுக்காக. ஓகே, வந்தால் கண்டிப்பாக பாருங்கள். முத்திரைப்பாளையத்து நீரூற்றுகள் இன்னமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த முத்திரைப்பாளையத்தில் தண்ணி இன்னமும் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்லதை செய்து அந்த ஆய் என்ற பெண் அவளுடைய நினைவாக கட்டப்பட்ட இந்த மண்டபம் தான் அது. இங்கே பாருங்கள், தான் ஃப்ரெஞ்சு சிம்பிள். இது உங்கள் ஃப்ரெஞ்சுக்காரங்க வச்ச ஒரிஜினல் அவங்களுடைய
சிம்பிள் பார்த்திங்களா, அந்த கல்வெட்டு, கருங்கல் கல்வெட்டு இது. இது ஃப்ரெஞ்சுக்காரங்க அப்போது வச்ச கல்வெட்டு இது. ஓகே நண்பர்களே, ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விவரத்தை சொன்னேன். அதாவது இன்னும் பெரிய விவரம் இருந்தால் நீங்கள் அதை சொல்லுங்கள். லெஜெண்டா இல்லைங்களா, இது அப்போ இது கட்டி முடிக்கப்பட்ட அப்போவே வச்ச 300 ஆண்டுகளுக்கு முன்பு வைத்த கல்வெட்டு இது. இதுவும் ஃப்ரெஞ்சில் இருக்கும். இதோ பழங்காலத்து தமிழில் கல்வெட்டு இருக்குது பாருங்கள். ஓகே, நன்றி. வந்தால் நீங்களும் பாருங்கள். அற்புதமான ஒரு கல்வெட்டு, ஒரு புராதன சின்னம். சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுறாங்க, இதை படிச்சுட்டு போங்க, நான் படித்தே காட்டுமா, அதை கொஞ்சம் நேரம் ஆகும், பரவாயில்லையா? சரி, படித்து காட்டுறேன், தெரிஞ்சுக்குங்க. இத்தென்னாட்டை பார்க்க முன் நாளில் வேலூரிலிருந்து கிருஷ்ணராயரும் அவர் மந்திரி அப்பாஜி ஐயரும் மகிமை பிரதானமாய் வரும்பொழுது வில்வ நல்லூரில் இறங்கினார்கள். வில்னூரில் இப்போ இருக்கிற வில்லியன் ஊருக்கு அப்போ வில்வ நல்லூர்னு பேர். அதனால் அங்கே இறங்கிட்டாங்களாம். அங்கே தேகத்தில் ஓர் வினோதத்தை உடைய உய்ய கொண்ட விசுவாய முதலியார் என்று ஒருவர் இருக்கிறார். ஒரு உடம்புல ஏதோ வித்தியாசமான ஒரு தோற்றம் வச்சுக்குமே. அவர் இருக்கிறார். எங்கே இருக்காருன்னு சொன்னால் வில்னூரில். அப்போ என்ன பண்ணுறாங்களாம், இறங்கிட்டு உழவர் கரையில் இருக்க. அப்போ வில்னூர் உழவர் கரைக்கு வரணுன்னா முத்திரப்பாளையங்கிறது ஒரு ஊர், ஒரு இடம் அது. அப்போ உழவர் கரைக்கு என்ன பண்ணுறாங்க, போகும்பொழுது முத்திரப்பாளையம் வழியாக போகிறாங்க. உழவர் கரையில் இருக்கிறதை கேள்விப்பட்டு அவ்வாச்சரியத்தை போய் பார்த்து இல்லையா, முத்திரைப்பாளையத்து வழியாய் மாலை நேரத்தில் செல்லும்பொழுது ஈவினிங்கில் போகிறாங்க. அவ்விடத்தில் ஆயி என்று ஒரு தாசியின் சிறந்த மாளிகையில், அந்த ஆயி தாசி, அந்த ப்ராஸ்டியூட்லேயே அந்த விபச்சாரி சொல்லி அந்த ஆயுங்க அவங்க வீட்டில் அந்த மாளிகையில் தோன்றிய அகில் தூப தீபங்களை கண்டு, அவங்க மண்டபத்தில் ஒரு தீபம் எரியுது கன்று அஃது ஓர் ஆலயம் என்று எண்ணி கரம் குவித்தார்கள். அதை கரம் குவித்து வணங்கினார்கள். இதை கண்டு அங்கே பார்த்தவங்க என்ன பண்ணுறாங்க, அது ஒரு தாசியின் வீடு என்று சொல்லவே அவ்விருவரும் என்ன பாவமோ என்று கோபித்து கொண்டு, ஐயோ இப்பேற்பட்ட ஒரு தாசியின் வீட்டை விழுந்து கும்பிட்டமேன்னு சொல்லிட்டு இதற்கு விமோச்சனமாக அம்மாளிகையை இடித்து அவ்விடத்தில் ஓர் கிணறும் குளமும் தோண்ட வேண்டும் என்ற என்ன பண்ணாங்க, கட்டளை போடுறாங்க வேண்டுமென. இதை கேட்ட அந்த ஆயி என்பவள் இல்லையா, அங்கே என்ன பண்ணுறாங்க, அவர்கள் பாதத்தில் விழுந்து தன் பொருளை கொண்டே அத்திருப்பணியை நிறைவேற்றி கொள்வதற்கு உத்தரவும் பெற்று, ஐயா நாங்கள் செய்யுங்க, என் வீட்டை இடிங்க, கிணறு வெட்டுங்க, குளம் வெட்டுங்க, அப்படி செய்கிற அந்த பணியை என் காசிலேயே செய்யுங்க சொல்லி என்ன பண்ணுறாங்க, உத்தரவு வாங்கி அந்த கிணத்தையும் குளத்தையும் தோற்றுவித்தாள். அந்த நாள் முதற்கொண்டு ஆயி குலம் என அது வழங்கி வருகிறது. மேலான செய்கையை அந்த பெண்ணுடைய அற்புதமான அந்த செயலை பார்த்து 3ஆம் நெப்போலியாம் இல்லையா, அதை கீழே பாருங்க பாப்பா, அதுக்கும் கல்வெட்டை மறைச்சிக்கிறாங்க, சிமெண்ட்டு பூசி மறைச்சிருக்கிறாங்க இந்த சிவப்பு கலர் டைல்ஸ் போடுறதுக்காக. வரலாறு எப்படி அழிக்கப்பட்டிருக்கு பாருங்க பார்ப்போம். சரி, என்ன ஓகே. அந்த நெப்போலியன் என்ன பண்ணார், இதை கேள்விப்பட்டு அவர் பிரான்ஸில் அரசராக இருந்த பொழுது என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணுக்காக ஒரு மண்டபம் கட்ட பணித்து தான் இந்த ஆய் மண்டபம் கட்டப்பட்டது. சகோதரர்களே, ஓகே நண்பர்களே, வந்தால் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் முகப்பில் தெரியுதா உங்களுக்கு அந்த ஆயினுடைய அரை நிர்வாண சிலை அங்கே அந்த பெண்ணுக்கு நினைவாக வச்சுருப்பாங்க. அங்கே மீதி 3 பக்கமும் ஃப்ரெஞ்சியோடைய சிம்பிள் அந்த சின்னம்லாம் இருக்கும். அதில் இதான் ஆய் மண்டபத்தினுடைய வரலாறு. பாண்டிக்கு வந்தால் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு பொருள் தெரிஞ்சு பார்த்தா நமக்கு புரியும், நமக்கு அதோடைய மகத்துவம் தெரியும். எனவே நண்பர்களே, நல்ல செய்தி சொன்ன மன நிறைவு எனக்கு இப்போ இருக்குது எனக்கு. ஓகே, பாண்டிச்சேரி வந்தால் இந்த ஆய் மண்டபத்தை பாருங்கள், அந்த கல்வெட்டுகளையும் பார்த்து செய்தியை தெரிஞ்சுங்க. நன்றி. நான் உங்கள் அகஸ்டின். தேங்க்யூ.